வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் வந்து 10 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 4 × 2 8. பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது? நாட்டு வருமானம் இலக்கணம் தருக. தொகுத்தேவையின் பகுதிகளை பட்டியலிடு. சராசரியின் நுகர்வு நாட்டம் வரையிறு. அதே மாதிரி பொன் திட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஊரக வேளாண்மையின் முக்கிய இயல்பு யாது? ஸோ அதே மாதிரி 17வது கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வேணும் 4 வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 24 கட்டாய வினா. 4 × 3 12. கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்தெழுதுக. அதே மாதிரி தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. தொகுப்பளிப்பு கூறுகளை கூறு. தன்னிச்சையான முதலீடு தூண்டப்படுகின்ற முதலீடு வேறுபடுத்துக. பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? பண வீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. தனிநபர் வருமானம். ஸோ இது பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 5 20. இதில் முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் ஆகியவற்றின் தன்மையினை ஒப்பிடுக. ஒரு முக்கியமான 5 மார்க்கை இதை எப்போவுமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். நாட்டு வருமான கணக்கீட்டின் உள்ள சிரமங்களை விளக்குக. வேலையின்மையின் வகைகள் யாவை? பெருக்கி இயங்கும் விதத்தை விவரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடவடிக்கை அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி. தொன்மம் கோட்பாடு, கீன்ஸின் கோட்பாடு ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள். பொருளாதார ஆய்வில் சமூக கணக்கீடுதலின் அவசியத்தை விவாதி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் 12th எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து அப்டேட் நான் 1 by 1 கொடுத்துட்டே இருப்பேன். நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து ஆர்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆஸ் யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.